இங்க வந்து குரங்கு பழம் என்ன இருக்குன்னு இதுவும் பழுத்திருக்கு. கண்ணு போச்சு. இந்த இருக்கு குரங்கு பழம். எங்க போச்சு? அப்படியா? நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. லைட்டாக புளிச்சிட்டு லைட்டாக இனிச்சிட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆன டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கேயும் பெருசாக பார்க்கறது இல்லை. இதில் வந்துட்டு நிறைய படந்து கிடக்கு. ஆ போய் எடுத்துட்டு வந்துரு. காலில் ஏதாவது குத்திரும். ஓடிப்போ. இப்படிதான் இருக்கும் உள்ள. இந்த பேஷன் ஃப்ரூட் உண்டுல்ல அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அன்சேவ பத்திலா ஏதோ எல்லாம் எங்க அப்பாக்கு எஸ்டேட் மாதிரிதான். எந்த சித்தப்பா வரதா இல்ல நான் ஏதாவது இருக்க போது. என்னம்மா கால் வலிக்குதா? சரி நீ போ. இருக்கு பாருங்க. என்னம்மா கேமரா இருக்கா? கண்டுபிடிச்சு புடிச்சு என்ன பண்ணிடுவாங்க? ஜெயில போட்டுருவாங்களாடா? கேமரா இருந்தா என்னடா? நம்ம வீடு என்ன இருக்கு? இது சித்தப்பாவோட வேலைதான். உனக்கு இந்த சித்தப்பாவை தெரியாது. நல்லா இருக்குல்ல மக்களே? சித்து தான் குட் பாய். எனக்கு தெரியும். உனக்கு தான் தெரியாது. உனக்கு தெரியுமா அந்த சித்தப்பாவை? பாத்தியா? பேர் தெரியலையா? இப்ப ஐனி சக்கை பறக்கிறதுக்காக வந்தோம். இது வந்து சீசன் ஆகும். ஆனா இந்த வாட்டி நிறைய இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தாச்சு. இது ஒரு சித்தப்பாவோட வேலை. இங்க வந்து 3 மரம் நிக்கும் ஐனி சக்கை. 1 2 அப்புறம் 3. லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு இது வந்து வீடியோல காமிச்சிருக்கும் போது அது நம்ம ஆள் தான், வேற யாரும் இல்ல. மாடு கிடு முட்டிடாம. இது லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு இதை வீடியோல காமிச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா இது வந்து நட்டு வச்சதெல்லாம் இல்ல, அதுவா வந்தது, நீங்க பொய் சொல்றிய அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்தே போச்சு கமெண்ட் செக்ஷன்ல. என்னன்னா இது வந்துட்டு சக்க மரம்னு சொல்லி நட்டு வச்சதாமா. இது வந்து பாட்டி சொன்னது. சரியா? சக்க மரம்னு சொல்லி நட்டு வச்சது அது வந்து ஐனி சக்கையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுதான். இப்ப நிறைய கிடைச்சிருக்கா? சூப்பர். யாரும் பறக்கல போல. நிறைய பேர் இங்க கூட வரவங்க எல்லாம் பறக்கிட்டு போவாங்க. நாங்க இந்த அஸ்வின் எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேல ஏறி உழுக்குவோம். அப்படியா? அது ஆளுங்க சாப்பிட்டது இல்ல மக்களே. ஏதாவது குருவி ஏதாவது தான் சாப்பிட்டு இருக்கோம். அஸ்வின் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா மரத்துக்கு மேல ஏறி உழுக்க சொல்லுவோம். கீழே இருந்து நாங்க வந்துட்டு அழகா ஒரு ஷால் எல்லாம் வச்சு பிடிச்சிப்போம். இப்ப வந்துட்டு ஆள் இல்ல, அதனால நம்ம பறக்கிட்டு தான் போனோம். காட்டு மக்களே. நிறைய இருக்குடே. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இது வந்துட்டு பறவை எல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டா அந்த எச்சத்துல இருந்துதான் முளைக்கும் இந்த மரம் எல்லாம், நட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. இல்ல இது நட்டு வச்சது. சரியா? இங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு வரிசையா நட்டு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? இப்பயாவது நம்புங்க, இது வந்துட்டு அதுவா வந்தது இல்ல, நட்டு வச்சது. அதான் விலையோட ஓரத்துல வந்து நட்டு வச்சது. எங்க தாத்தா லாஸ்ட் டைம் கூட காமிச்சிருப்பேன். சித்து 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 இங்க பாரு. அது யாரு தெரியுமா? பூட்டா. சோளை பாத்தீங்களா? சின்ன சக்கச்சோளம் மாதிரி தான் இருக்கும். கரெக்டா இந்த மே சீசன்ல தான், அதான் இந்த சம்மர்ல தான் வந்துட்டு இது வந்து காய்க்கும். ஐனி சக்கை நல்லா இருக்குமா? தனிஷுக்கு இதெல்லாம் ஆகாது, சித்துக்கு பிடிக்கும் இதெல்லாம். மோஸ்ட் ஃபேவரட்டே இதுதானா? சூப்பர். இன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவுல கொழுக்கட்டை. இது வந்து எங்க ஊர் சைடுல கொழுக்கட்டை இல்லையோ, அதான் பிள்ளைங்க வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த மாவு வந்துட்டு உருண்டை பிடிச்சு கொடுப்பாங்க. சுக்கு மாவுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு எங்க அம்மா இதுதான் வந்துட்டு செஞ்சிருக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுனால அது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து கிச்சன் வந்துட்டு நியூ லுக். இங்க இருந்த வால் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு கிச்சன் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கோம். நான் ஃபுல் வியூ ஒரு நாள் வீடு ஃபுல்லா வந்துட்டு அப்புறமா ஒரு நாள் காட்டுறேன். இப்ப திடீர்னு எடுத்தனா அந்தோடனே ஞாபகம் வந்துச்சு. நம்ம டேஸ்டா இருக்கு. இங்க ஒரு ஆள் எப்படி தூங்கிட்டு இருக்காருன்னு மட்டும் பாருங்களேன். இவர் இப்ப நல்லா வளர்ந்தாச்சு, கண்ணெல்லாம் கூட திறந்தாச்சு.
என் சத்தம் கேட்டோன்னு ஐயோ வந்துட்டாளே வந்துட்டாளே அப்படி சொல்லிட்டு வராரு. அழகி அழகி தான் அது பயிர் பசிக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமே அதுக்கு நாங்கள் மில்கி கொடுக்க போறோம். இந்த இரு தரேன். முதல்ல பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் குடிக்க தெரியாமலாக்கும் இருந்தார். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, அவரே வந்துட்டு குடிக்க கற்றுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு 2 நாள் தான் ஆச்சு கண்ணு திறந்தோம். இப்போ அவரே பாலெல்லாம் குடிச்சு அது உள்ள நீந்தியே தான் குடிப்பார். அவர் கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் மொத்தத்தையும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் vlog தான் பார்க்க போறீங்க. ஈவினிங்ல நைட் டைம் ஆயிடுச்சு. மணி பாத்தீங்கன்னா 9 ஆகுது. எங்க மாமா வீட்டுல கோவில் திருவிழா. இன்னைக்கு வந்து நாடகமாக்கும். லாஸ்டா வந்து லாக்டவுன் டைம்ல நாடகம் பார்த்தது. அந்த டைம்லயே ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு போட்டிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி கடைசியா நான் வந்துட்டு பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்துட்டு போலாம் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி கிளம்பி இருக்கோம். எல்லாருமே சேர்ந்தா போறோம். அங்க சித்தி எல்லாரும் வேற வந்துட்டு வந்திருக்காங்க. சோ செம ஜாலியா இருக்க போது. இந்த மாதிரி நாடகம் வந்து யாராவது பாத்திருக்கீங்களா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இன்னும் உங்க ஊர்ல எல்லாம் இது வந்துட்டு பண்றாங்களா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. எங்க ஊர்ல கிடையாது, பட் எங்க மாமா வீட்டுல வந்துட்டு இப்போ வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த கோயில் திருவிழா முடியிற டைம்ல பாத்தீங்கன்னா மூவி எல்லாம் போடுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். சின்ன வயசு மெமரிஸ் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக எங்களுக்கு. பட் இப்போ அதெல்லாம் இல்லை. பட் நாடகம் இப்போ வரைக்கும் இருக்கு. ஒரு டைம் போகணும்னு நினைப்போம். ஏதாவது ஒரு இதனால போக முடியாத மாதிரி ஆயிரும். இந்த வாட்டி எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கும் நான் காட்டுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி நாடகம் பார்த்திருக்கீங்களா அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? மாமா வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து குண்டு மல்லி பூ பறிச்சுட்டு போயிட்டா ஒருத்தி. குண்டு மல்லி இருக்கு, அடுக்கு மல்லி அழகா இருக்கு. ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு எல்லாம். சரி மாமி. மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு. இனி பகல்ல வந்து பறிக்கணும். அங்க பவர் கொடுக்காங்க. இவருக்கு வந்து காய்ச்சல். அவருக்கு காலில் அவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு. ஆமா, ஆனா இவளை பத்தில எங்க இருந்தாலும் குதிக்காங்க. இவையெல்லாம் வச்சுட்டு இங்க மல்லி செடி வளர்ப்பது எப்படி, பிச்சி செடி வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நைட்டு பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, லைட்டோட பாக்க வீடு. எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறாங்க. அவரே தான் எது சாப்பிடணுமா? இவ இருக்கா தெரியுமா? அவளுக்கு இப்ப வயறு பசிக்குதான். பொருள் குற்றம் இருக்கலாம், சொல் குற்றம் இருக்கலாம், எந்த குற்றமா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. நாளைக்கு காது கேட்காது. காது அவ்வளவுதான். செல்வம் 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சிட்டு பார்த்தேன். உன் மூஞ்சிய பார்த்தாலே அதிர்ஷ்டம் 5 காத தூரம் ஓடிடுமாடா. நீ யாரு? உன் பேர் என்ன? ஐயா,
நான் ஒரு அனாதை, சமூகத்தால கைவிடப்பட்ட ஒரு அபலை பெண். தெருவோரத்துல ஆடி பாடி பழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற. நீங்க சொல்றது ஒண்ணும் எனக்கு புரியல. இப்பொழுது உனக்கு புரியாது இல்லதா? பஞ்சனையில் பால் பழம் உண்டு, முக்கனியும் சுவைத்து முச்சாரும் பருகி என் அருகில் நீ இருக்கும் போது தெரியாதவள். ஆனா அதை ஏத்துக்கொள்றதுக்கு என்னோட மனசாட்சி இடம் தரலையே. இந்த மால மயக்கந்தான் அதிகால வரைக்கும் தான் அன்பு கூட்டல் கணக்குதான் சொல்லி காட்டு எனக்குதான். பாதி நிலா இன்று பௌர்ணமி ஆச்சு, பிருந்தாவனம் எங்கும் கண்ணனின் பேச்சு. ஜோதி நிலா ஓடி வாங்குது மூச்சு, புல்லாங்குழல் தனில் போதை உண்டாச்சு. பாதி நிலா இன்று பௌர்ணமி ஆச்சு, பிருந்தாவனம் எங்கும் கண்ணனின் பேச்சு. ஜோதி நிலா ஓடி வாங்குது மூச்சு, புல்லாங்குழல் தனில் போதை உண்டாச்சு. கோகுல வாசமோ ராதையின் சுவாசமோ, துவாரகை வீதியில் மலர்களும் பேசுமோ. மௌனமே மயங்குமோ, இது எங்க மாயமோ? ஆதி நிலா இன்று பௌர்ணமி ஆச்சு, பிருந்தாவனம் எங்கும் கண்ணனின் பேச்சு. ஜோதி நிலா ஓடி வாங்குது மூச்சு, புல்லாங்குழல் தனில் போதை உண்டாச்சு. கண்ணே உன்னை என் கண்ணில் வைத்து இமைகள் எனும் கதவுகள் அடைப்பேன். நான் சத்தியம் செய்யவா? தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம். இந்த பூமியே தீர்ந்து போய்விடில் என்னை எங்கு சேர்ப்பாய்? நட்சத்திரங்களை தூசி தட்டினால் நல்ல வீடு செய்வேன். நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடில் என் செய்வாய்? உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் நீயுமாடா? நேற்று வந்த அவன்தான் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றான். நீயுமாடா? டேய், உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் தெரியுமா? மகளை பெற்ற ஒவ்வொரு தகப்பனுக்கும் புது மாப்பிள்ளைக்கு ரப்பா பாரு. இங்க எல்லாருக்கும் பூ கொடுத்தாச்சு. உண்மையான மேரேஜ் தான். தங்கச்சி கேக்குறா பாரா. சும்மா மக்களே. வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டும்.